பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வாங்க, உங்ககிட்ட தேவன் இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்றத பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சிரமங்களை சில நேரம் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், சில பேரால் சொல்லவே முடியாது. சில பேரோட ஃபேஸ் பார்க்க நேரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம். ஆனால் நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை ஓடி போயிட்டுருக்கு, அது உள்ளே போக முன்னாடியே அந்த உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுனாலே அந்த தாய் ஓடி போய் பிடிப்பாங்க, அதை தாங்கி பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் தேவனும் நமக்கு என்ன தேவைன்றத நம்ம சொல்லாமலே அறிஞ்சிருக்கார். அப்போ எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். எப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரம் அவங்க பசியோடு வராங்கன்னு அவங்க அம்மா சாப்பாடுன்னு சொல்ல முன்னாடி நம்ம குழந்தை வர முன்னாடி டீ காஃபியோ ஏதோ ஸ்நாக்ஸோ ரெடி பண்ணி வைப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ என் பிள்ளை வர நேரம் அவனுக்கு இதான் தேவன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளை உண்டாக்கின தேவன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், நம்ம இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது, ஆண்டவரே நீங்கள் என்னென்னு கேட்க முன்னாடி அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார், உங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறார். உங்களுக்கு தேவை என்னது என்பதை எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் எப்படி ஆக போகுது, நான் முன்னேறுவேனா, அல்ட்ட இந்த நேரம் இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், ஏன் நான் பண்ணுற ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரா, இப்படி எல்லாமே யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நாளைக்கான தேவைகளை எல்லா சவால்களையும் தேவன் உங்கள் கூடயே இருக்கிறார். அவர் அதுக்குரிய எல்லா தீர்வுகளையும் முன்னமே தயார் செய்து வச்சுருக்கார். நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம், நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில வீட்டில் ஃபங்க்ஷன் நேரம் அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வீட்டோட தலைவர் ஃபஸ்ட்டே போய் அந்த இடத்துக்கு போய் ஆயத்தம் பண்ணுவார். பின்னாடி வர நம்ம எப்படி சும்மா போனால் போதும். அதே மாதிரி தான் சில நேரம் நம்ம யோசிப்போம், நம்ம ஜெபம் கேட்கப்படுமா, நான் என்ன நம்ம சில சமயம் யோசிப்போம், யோசிப்பா நான் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமா. மனுஷங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம உண்டாக்கின தேவன் அறிவார். உங்களுக்கு என்ன தேவைன்னு எல்லாமே அறிவார். அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நம்ம கவலைப்படுறதுனால இந்த உலகத்தில் ஒன்றும் கூட்டவும் முடியாது, ஒன்றும் குறைக்கவும் முடியாது. நம்ம நினைக்கிறோம் இது எப்படி சரியாகும், என் கூட யாருமே இல்லையே, அப்படிலாம் நிறைய நேரம் மனம் உடைஞ்சு போகிறோம். ஆனால் அதனால தான் தேவன் சொல்கிறாரு பாருங்க, உங்ககிட்ட நீ கேட்குறதுக்கு முன்னமே உனக்கு என்ன தேவைன்னு எல்லாமே நான் அறிஞ்சிருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்ல தேவன். நீங்கள் இதை மறக்கவே செய்யாதீங்க. எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் மனசு யாருக்கு தெரியும், உங்களை உண்டாக்கினவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டலாம் அவருக்கு எல்லாமே, உங்கள் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குது, வருத்தம் இருக்குது, எல்லாவற்றையும் அவர் அறிவார். அதனால் இங்கிலேருந்து நீங்கள் உங்களை பாரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றே நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவைன்னு அறிஞ்ச ஒரு தேவன் உங்கள் கூடயே இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லி இன்னிலேருந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்து தர போகிறீங்க, முடிச்சு தர போகிறீங்க ஆண்டவர், நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தடை இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் கண்கள் பார்க்கும். உங்களுக்கு என்னெல்லாம் சுமை இருக்கோ எல்லாம் மாறும். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஏன்னா அவர் உங்கள் கூடயே இருக்கார். அவர் அளிக்கிற சமாதானம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறது முன்னவே எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி. அப்பா, இன்றைக்கி இந்த ஜெபத்தை கேட்குற, இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தவங்க கூட நீங்கள் கூட இருங்க. அவங்க மனசில் இருக்க பாரம் சுமை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை எடுக்கணும் நல்ல பிதாவே, ஆமீன். பிரேஸ் தி லார்ட்.